உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முருகக்கடவுள் முருகக்கடவுள் முருகன் கடவுளை பற்றி தான் இந்த வீடியோவில் சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு மொத்தம் 6 படை வீடு இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, அப்புறம் 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை. இன்றைக்கி நான் பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி இந்த பழமுதிர்ச்சோலை டெம்பிளுக்கு 2 முறை போயிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி போனது 3ஆம் முறை. மொத்தம் ஒரு 4 முறை போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி போனது 4ஆம் முறை. ஸோ இந்த கோயில்களுக்கெலாம் நம்ம போகிறோம். முருகன் சில தத்துவங்களை மனிதர்களுக்கு உணர்த்துறாரு. அதைத்தான் முருகன் தத்துவ கடவுள். தத்துவமாக பார்க்கணும். முருகனை தத்துவ கடவுள் அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் முருகன் எப்படி மக்களுக்கு காட்சி கொடுக்குறாருன்னா, தன்னுடைய பக்தர்களுக்கு, மக்களுக்கு, உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே முருகன் பொதுவான கடவுள். அவர் நம்ம தமிழ் கடவுள்னு சொல்லி தமிழர்களுக்கு மட்டுமே சொந்தமான கடவுளாக சுருக்கி வச்சுருக்காங்க போல தெரியுது. ஆனால் பார்த்தோன்னா மலேசியாவில் கூட முருகனுக்கு டெம்பிள் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் தமிழர்கள் போய் வாழ்கிறனால லண்டன் பல தேசங்களில் முருகனுக்கு இப்போ டெம்பிள் இருக்குது. உலகம் முழுக்க ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸ்ரீலங்காவில் ஆல்ரெடி இருக்கும். தமிழர்கள் வாழ்ந்த பகுதி தான். அதனால் பார்த்தோம்னா எல்லா இடங்களும் உலகம் முழுவதும் முருகனுக்கு ஆலயங்கள் இருக்குது. அதான் முருகனுடைய ஒரு சிறப்பே. முருக கடவுளோட சிறப்பே உலகம் முழுக்க அவருக்கு ஆலயங்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்றைக்கி முருகன் தமிழர்களுக்கு மட்டுமே சொந்தம் இல்லை. உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் அவர் இதுதான். தமிழ் கடவுளாக இருந்தாலும் முருகன் எப்படின்னா நிறையா உலகத்தில் இருக்க மக்களுக்கு வழிகாட்டிட்டு போயிருக்கார். அதாவது வேளாண் விவசாயத்தை கண்டுபிடிச்ச முருகன் தான். வேளாண் துறையிலேருந்து மருத்துவத்துறையிலேருந்து இன்றைக்கி விஞ்ஞானம் வரைக்கும் எல்லாமே முருகக்கடவுளுடைய இதுதான். அவருடைய கண்டுபிடிப்புகள் தான் இருக்குது. நான் ஆரம்பத்திலே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ முருகன் ஒரு பிரபஞ்சத்துக்கே ஒரு கடவுள். அவர் இப்போ நம்ம இருக்கிற ஒரு சூரிய குடும்பம்னா அந்த சூரிய குடும்பத்துக்கே அதிபதியானவர் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் இந்த முருகன் அதே மாதிரி இந்த சூரிய குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல சூரிய குடும்பங்கள் இருக்கு. இந்த பல சூரிய குடும்பங்களுக்கே அதிபதியானவர் முருகன் அப்படின்றாங்க. அப்படி ஒரு சக்தி கொண்ட கடவுள் தான் முருக கடவுள். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை வெறும் கடவுளாக மட்டும் பார்த்தீங்கன்னா பக்தர்களாக இருக்கலாம். நீங்கள் நல்லா உணர்ந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய தத்துவத்தை உணர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அவரோட தத்துவத்தை உணர்ந்து நீங்களும் ஒரு சயின்டிஸ்டாக விஞ்ஞானியாக மாறலாம். அவரை உணர்ந்து அவர்கிட்ட சில சக்திகள் வரங்களை பட்டிங்கன்னா நீங்களும் ஒரு சயின்டிஸ்டாக இந்த மாதிரி விஞ்ஞானிகளாக அந்த மாதிரி மாறலாம். பார்த்தோம்னா அதாவது பார்த்தோம்னா இப்போ ஃபஸ்ட்டு திருப்பரங்குன்றம் அதை சொல்லிடுறேன். அந்த திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் கூட முருகன் என்ன தத்துவத்தை உணர்த்துகிறார் அப்படின்னு. திருப்பரங்குன்றத்தில் இருக்க முருகன் திருமண கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு. அவர் என்ன தத்துவத்தை உணர்த்துறாருன்னா, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை தேவை அப்படின்ற தத்துவத்தை உணர்த்துறாரு அந்த இடத்துல. அதனால திருமண கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு. ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை வேண்டும், அதே மாதிரி ஆணுக்கு ஒரு பெண் துணை வேண்டும் அப்படின்ற தத்துவத்தை உணர்த்தக்கூடிய இடம்தான் திருப்பரங்குன்றம். ஏன்னா நிறையா கல்யாணங்கள் நடக்கிறது பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் தான் நடக்கும். அதனால் அந்த தத்துவம் அந்த தத்துவத்தை உணர்த்துறாரு. அதாவது ஒரு ஒரு துணை வேண்டும், ஒரு ஆணுக்கு ஒரு துணை வேண்டும் அப்படின்ற தத்துவத்தை உணர்த்துறாங்க. அதைத்தான் பார்க்குறோம் அதில் திருப்பரங்குன்றத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் 2ஆம் படை வீடு, முருகனோட 2ஆம் படை வீடு. அதில் என்ன பண்ணுறாருன்னா சூரபத்மனை ஒரு அசுரனை அழிக்கிறாரு அங்கே. அதான் நீங்கள் இந்த இதில் கூட பார்ப்போம், நம்ம சூர சம்ஸ்கார விழாலாம் நடக்கும். ஸோ அப்போ அந்த அசுரனை அழிக்கிறதுனால அந்த இடத்துல அவர் நீங்கள் இப்போ போய் திருச்செந்தூருக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்க அந்த தீய எண்ணங்கள் அழிக்கிறார். ஏன்னா அங்கே அசுரனை வதம் பண்ணுறதுனால, வதம் பண்ணி அந்த இடத்துல செந்திலாண்டவர் திருச்செந்தூர் முருகன் அங்கே ஆட்சி செய்கிறதுனால அங்கே அவர் நம்ம போய் அவரை வேண்டும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்களை, அசுர குணங்களை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தீய சிந்தனைகள், தீய எண்ணங்கள், அந்த அசுரத்தன்மை வாழ்ந்த எண்ணங்கள் கொஞ்சம் இருந்ததுன்னா அதை அழிச்சிடுவார். அது சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளே கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த திருச்செந்தூருக்கு நம்ம போயிட்டு வரும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை வர வச்சு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதுதான் திருச்செந்தூர் கடவுளுடைய
முருக தத்துவம். எண்ணங்கள் அழிக்கிறது தான் வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுக்குறது. ஏன்னா நம்மளுடைய சிந்தனைகளும் செயலும் நல்லா இருந்தால் வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம் அப்படின்ற தத்துவத்தை வந்து அங்கே எண்ணங்கள் அழிக்கிற ஒரு கடவுளாக வந்து அங்கே திருச்செந்தூரில் முருகன் இருக்கார். பழனியில் வந்து பார்த்தோம்னா ஒரு மருத்துவராக இருக்கார், டாக்டராக இருக்கார் முருகன் மருத்துவராக. ஏன்னா இப்போ வந்து ஒரு 4000 மருத்துவ குணம் கொண்ட அந்த மூலிகைகள்லாம் போகர் வந்து குறிப்புகளில் வந்து அவங்க மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் இது பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. போகர் வந்து நிறைய மூலிகைகள் கொடுத்துட்டு போயிருக்காரு சித்த மருத்துவத்தில். அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது அங்கே வந்து மருத்துவராக முருகன் இருக்கார். ஏன்னா அந்த முருகனுடைய சிலையவே நீங்கள் வந்து அதில் வந்து அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை குடிச்சோம்னா உடம்புல இருக்க நோயெல்லாம் குணமாகுன்றாங்க. அப்போ அந்த இடத்துல முருகன் வந்து தத்துவம் வந்து மருத்துவராக இருக்கார். மருத்துவ குணம் பிணி நீக்கும் தத்துவம் வந்து அங்கே நடைபெறுகிறது. அங்கே வந்து நோய் தீர்க்கிற கடவுளாக பழனியில் வந்து முருகன் இருக்கார். யாராவது டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா முருகனோட ஆசீர்வாதம் கிடைச்சா நீங்கள் நல்ல டாக்டராக நல்ல ஒரு டாக்டராக இருக்கும். உங்களுக்கு ஞானத்தை அவர் முருகன் வந்து கொடுப்பாரு. அங்கே வந்து ஒரு நல்ல பிணி நீக்கும் மருத்துவராக முருகன் வந்து இருக்கார். இந்த 3 இதுதான் வந்து சில குறிப்புகளை நான் பார்த்தேன். அதை இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சுவாமிமலை இருக்குது. அங்கே வந்து பார்த்தோம்னா ஓம்ன்ற மந்திர தத்துவத்தை குறிக்குதுன்றாங்க. அந்த அது வந்து ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை குறிக்கக்கூடிய கடவுளாக சுவாமிமலையில் முருகன் அருள்பாலிக்கிறாரு. சுவாமிமலையில் வந்து அப்பனுக்கே வந்து பாடம் சொல்லக்கூடிய சிவனுக்கு வந்து இதை போதிக்கிறாரு. அந்த மலையை அப்படி தான் சொல்லுவாங்க. சுவாமி மலையில் முருகன் காட்சி தரது வந்து ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை வந்து அவர் தத்துவமாக உணர்த்தி அந்த இடத்துல இதை கொடுக்குறாரு. அதனால் வந்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் படை வந்து திருத்தணி, அப்புறம் 6ஆம் படை வந்து பழமுதிர்ச்சோலை. அவ்வளோ இந்த 3 இதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த 4வது சுவாமிமலை, இந்த 5வது திருத்தணி, பழமுதிர்ச்சோலை நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எனக்கு வந்து தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஒரு 3 படை வீடுகளுக்கு நான் சில விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த முருகனை வந்து நீங்கள் கடவுளாக வணங்கி நீங்கள் அவரை இது பண்ணும்போது நீங்கள் தியானித்து நீங்கள் வந்து என்ன வேணுனாலும் கிடைக்கும். உங்களுக்கு குழந்தை வர வேணுமா முருகன் கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நான்லாம் படிக்கும்போது வந்து பார்த்தோம்னா 36 பேப்பர் காலேஜ் படிக்கும்போது படித்தோம். அந்த 36 பேப்பரில் எனக்குலாம் அரியரே கிடையாது. ஏன்னா முருகன் நான் முடித்த உடனே எந்த அரியரும் இல்லாமல் ஒரு 75% மேலே எனக்கு கிடைச்சா நான் வந்து பழனிக்கு மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எந்த அரியரும் எனக்கு இல்லை, 78% வந்துச்சு. பழனியில் போய் மொட்டை போட்டேன். அப்புறம் பழனியில் வந்து முருகனுக்கு மாலை போட்டு ஒரு 6 முறை போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் முருகன் வந்து நமக்கு என்ன இதை வேண்டுறோமோ அதை அப்படியே கொடுப்பாரு. முருகன் வந்து குழந்தை வர வேணுமா குழந்தை கொடுப்பாரு. ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிங்கன்னா அதை அப்படியே கொடுப்பாரு. முருகக் கடவுள் வந்து ஒரு சக்தி வாய்ந்த கடவுள். முருகக் கடவுளை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி.